எமது வாழ்வில் நாங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் சக்தி வாய்ந்தவை. எந்த வார்த்தைகளை பாவிக்கின்றோமோ அந்த வார்த்தைகள் எமது வாழ்வில் ஒரு அங்கமாக மாறிவிடுகின்றன. அந்த வகையில் தனது கம்பீரமான குரலால் ஒருவர் எப்படி வீழ்ந்தார் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் ஒரு கதையூடாக பார்க்க முடியும். தனது கம்பீரமான குரலாலும் தெளிவான தமிழ் உச்சரிப்பாலும் திரைப்படத்துறையில் கொடிகட்டி பிறந்தவர் பிரபல பின்னணி பாடகர் டி.எம். சௌந்தரராஜன். எம்ஜிஆர், சிவாஜி ஆகியோரின் குரலாகவே வாழ்ந்த இவர் 4 தலைமுறை நடிகர்களுக்கு பின்னணி பாடியிருக்கிறார். டி.எம். சௌந்தரராஜன் மறைந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்ட போதிலும் கூட உலகில் அவரது குரல் ஒலிக்காத தமிழர்களின் இல்லங்களே கிடையாது என்று சொல்லலாம். இருந்தபோதிலும் திரையுலகின் புகழின் உச்சகட்டத்தில் இருந்தபோது ஒரு காலகட்டத்தில் இவருக்கு வரவேற்பு குறைய தொடங்கியது. அதற்கு எம்ஜிஆர், சிவாஜியின் காலம் முடிந்ததுதான் காரணம் என்று சொன்ன போதும் அதில் ஒரு நம்பிக்கையான விடயம் இருந்தது. அது என்ன நம்பிக்கை? 1980 வெளியான டி. ராஜேந்திரரின் ஒருதலை ராகம் படத்தில் இவர் நான் ஒரு ராசி இல்லா ராஜா, என் கதை முடியும் நேரம் இது என்ற அற்புதமான சோக பாடல்களை பாடியிருந்தார். இந்த படத்துக்கு பிறகுதான் டி.எம். சௌந்தரராஜன் மார்க்கெட் சரிய தொடங்கியதாக சொல்வார்கள். அறச்சொற்கள், எதிர்மறையான கருத்துக்களை கொண்ட பாடல்களை பாடியதால் தான் சென்டிமெண்ட் ரீதியாக சினிமாவினருக்கு வரவேற்பு குறைந்ததாக அப்போது பரவலாக பேசப்பட்டது. உண்மையில் பார்க்கும்போது நாங்கள் நேர்மறையான வார்த்தைகளை பேசும்போது வாழ்க்கை சிறப்பாக அமைவதையும், எதிர்மறையான வார்த்தைகளை பேசுவோர் வாழ்க்கை வீழ்ந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே நாங்களும் நேர்மறையான வார்த்தைகளை பேசி, நேர்மறையான சொற்களை பேசி வாழ்க்கையை முன்னேற்றுவோமே.